குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருளமுதம் 9th சாப்டர் பிரார்த்தனை தொடர்ச்சி. சிறிய பிரார்த்தனையின் ஆன்மீக உயர்வு. தெய்வத்திடம் போய் பாஸ் வேண்டும், ப்ரமோஷன் வேண்டும் என்றெல்லாம் கேட்பது தவறு. குறைவு, நல்ல பழக்கமில்லை என்று கருதும் மனப்பான்மை உயர்ந்தது. என்றாலும் ரகசியமான ஒரு நுணுக்கம் இதில் பொதிந்துள்ளது. எந்த அளவு சிறிய காரியங்களை நாம் தெய்வத்திடம் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்ந்த பக்தராவோம். கேட்கும் மனப்பான்மை காரிய சித்தியானால் கேட்பது குறைவு, தவறு. கேட்கும் மனப்பான்மை சமர்ப்பணமானால் கேட்பது நல்லது, உயர்ந்தது. மனப்பான்மையை செயலின் தன்மையை நிர்ணயிக்கும். ரயிலில் போவதா பஸ்ஸில் போவதா என்பதையும் தகப்பனாரை கேட்டபின் செய்யும் 50 வயது அதிகாரி தாம் தகப்பனாரிடம் கொண்டுள்ள பிரியத்தையே அச்செயல்கள் மூலம் தெரிவிக்கின்றார். எதில் போவது என்று அறியாதவர் இல்லை அவர். அவ்வளவு சிறு காரியங்களையும் தகப்பனார் இஷ்டப்படி செய்யும் அளவுக்கு உயர்ந்த மனப்பான்மையுள்ள மகன் அவர் என்று நாம் உணர்கிறோம். மனப்பான்மையை காரியவாதிலிருந்து மாற்றி பக்தியாகவும் பவித்திரமாகவும் சமர்ப்பணமாகவும் செய்து விட்ட பின்னர் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறு காரியங்களை அன்னையிடம் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்கிறோமோ அவ்வளவுக்களவு உயர்ந்தது நம் பக்தியும் ஈடுபாடும்.